everyone. இது நம்ம பைத்தான் கோர்ஸ் உடைய 14th எபிசோட். இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம்னா oops கான்செப்ட். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோட்ல கொடுத்த டாஸ்க் உடைய ஆன்சர்ஸ் பார்த்திடலாம். First question, what is a function in Python? இதோட ஆன்சர் ஆப்ஷன் C, a block of code that performs a specific task. Second question, which keyword is used to define a function in Python? இதோட ஆன்சர் ஆப்ஷன் C, def. Third question, what will be the output? Def of add a comma b. addன்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே ஒரே ஒரு லைன் இருக்குது, ரிட்டன் a plus b. ஸோ நம்ம இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அடிஷன் பண்ண போகிறோம். தேர்ட் லைன் print of add 2 comma 3. இந்த ப்ரோக்ராமோடைய ஆன்சர் ஆப்ஷன் B 5. Fourth question, which function does not return any value? இதோட ஆன்சர் ஆப்ஷன் C, function without return statement. Fifth question, what happens if a function does not have a return statement? இதோட ஆன்சர் ஆப்ஷன் B, it returns none. Next, oops கான்செப்ட்னா என்னன்னு பார்க்கலாம். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா என்னன்னா, ப்ரோக்ராமிங் பேரடிகம் ஆப்ஜெக்ட்டுங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி இருக்கும். ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் கிளாஸஸ் யூஸ் பண்ணி கோடை ஆர்கனைஸ் பண்ணுறது தான் ஊப்ஸ் கான்செப்ட். இந்த கான்செப்ட் எதுக்காகனா, கோடிங்கை பெட்டராக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக அண்ட் தேவைப்படுறப்ப அந்த கோடை ரீயூசபிள் பண்ணுறதுக்காக. ஊப்ஸ் கான்செப்டில் 4 பில்லர்ஸ் இருக்குது. அது என்னென்னா என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்ஃபிசம் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன். ஊப்ஸோடைய கோர் கான்செப்ட் என்னென்னா கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். அதில் ஃபஸ்ட்டு கிளாஸஸ் பற்றி பார்க்கலாம். கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் அண்ட் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான ப்ளூ பிரிண்ட்டை நம்ம கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு கிளாஸ்க்குள்ளே அந்த கிளாஸ்க்கு தேவையான செட் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் எல்லாமே இருக்கும். ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு கிளாஸோடைய இன்ஸ்டன்ஸு. ஒரு ஆப்ஜெக்ட் எதை ரெப்ரசன்ட் பண்ணுன்னா ஒரு கிளாஸோடைய ஸ்பெசிஃபிக் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் அப்போ நம்ம கொடுக்குற வேல்யூ எல்லாமே அந்த ஆப்ஜெக்ட் தான் ஹோல்ட் பண்ணியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்குன்னா, கார் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணுவாங்க. அந்த ப்ளூ பிரிண்ட்டில் கார் மேனுஃபேக்சர் பண்ண தேவையான பேஸ் எல்லாமே இருக்கும். லைக் 4 வீல்ஸ் இருக்கணும், சீட்ஸ் இருக்கணும், ஒரு ஸ்டேரிங், பிரேக், கிளச், இன்ஜின், கீர், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இது எல்லாமே ஒரு கார் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான பேஸ். இப்போது இந்த ப்ளூ பிரிண்ட் வச்சுட்டு நம்மளால் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காரை மேனுஃபேக்சர் பண்ண முடியும். இந்த ப்ளூ பிரிண்ட் தான் கிளாஸு. இந்த ப்ளூ பிரிண்ட் வச்சு மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு காரும் ஒரு ஆப்ஜெக்ட்டு. ஒரு கிளாஸ்க்கு நம்மளால் n நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட், கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கிளாஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும்னா, கிளாஸுங்கிற கீவேர்ட் ஸ்பேஸ் கிளாஸ்க்கு நேம் ஃபாலோட் பை கோலன். இந்த எக்ஸாம்பிளில் நம்ம ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸ்க்குள்ளே 2 ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு இருக்கிறது இனிஷியலைசேஷன் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் நம்ம இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகிரும். செகண்ட் ஃபங்க்ஷன் டிஸ்பிளே அண்டர்ஸ்கோர் டீட்டெயில்ஸ். இது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். ஆப்ஜெக்ட் நேம் வச்சு இந்த மெத்தடை கால் பண்ணக்குள்ளே இந்த மெத்தட் கால் ஆகும். நெக்ஸ்ட், கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும்னா, ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு கிளாஸ் நேம் ப்ராக்கெட்டில் பேராமீட்டர்ஸ். இங்கே ஸ்டூடெண்ட் 1ன்னு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஈக்குவல் டு கிளாஸ் நேம் ஸ்டூடெண்ட் ப்ராக்கெட்டில் பேராமீட்டர்ஸ். இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணதுமே இனிஷியலைசேஷன் ஃபங்க்ஷன் கால் ஆகிரும். இனிஷியலைசேஷன் ஃபங்க்ஷனில் இருக்க பேராமீட்டர்ஸில் செல்ஃபுங்கிறது கரண்ட் இன்ஸ்டன்ஸை ரெஃபர் பண்ணும். இது ஒரு காமன் பேராமீட்டர். செகண்ட் இருக்க நேமுங்கிற பேராமீட்டருக்கு அருண்கிறது ஸ்டோர் ஆகிரும். ஏஜுங்கிற பேராமீட்டரில் 20ங்கிறது ஸ்டோர் ஆகிரும். தென் இனிஷியலைசேஷன் ஃபங்க்ஷனில் இருக்க 2 லைன் எக்ஸிக்யூட் ஆகும். செல்ஃப் டாட் நேமுக்கு அருண்கிறது ஸ்டோர் ஆகும். செல்ஃப் டாட் ஏஜில் இருக்க 20ங்கிற ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட், கிளாஸ்க்குள்ளே இருக்க யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணணும்னா, ஆப்ஜெக்ட் நேம் டாட் மெத்தட் நேம். இதில் ஆப்ஜெக்ட் நேமுங்கிறது ஸ்டூடெண்ட் 1. ஸோ ஸ்டூடெண்ட் 1 டாட் டிஸ்பிளே அண்டர்ஸ்கோர் டீட்டெயில்ஸ். இப்போ டிஸ்பிளே அண்டர்ஸ்கோர் டீட்டெயில்ஸுங்கிற மெத்தட் கால் ஆகும். டிஸ்பிளே டீட்டெயில்ஸுங்கிற மெத்தடில் 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ரெண்டுமே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் டபுள் கோட்ஸில் ஸ்டூடெண்ட் நேம் கோலன் கமா செல்ஃப் டாட் நேம். அப்போ ஸ்டூடெண்ட் நேமுங்கிறது அப்படியே பிரிண்ட் ஆகும். செல்ஃப் டாட் நேமில் இருக்கிறது அருண். அப்போது ஸ்டூடெண்ட் நேம் கோலன் அருண். செகண்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறது ஸ்டூடெண்ட் ஏஜ் கோலன் செல்ஃப் டாட் ஏஜ். செல்ஃப் டாட் ஏஜில் இருக்கிறது 20. ஸோ ஸ்டூடெண்ட் ஏஜ் கோலன் 20. இந்த 2 லைனும் நமக்கு அவுட்புட்டாக வரும். ஸோ இந்த ப்ரோக்ராமோடைய அவுட்புட் ஸ்டூடெண்ட் நேம் கோலன் அருண், ஸ்டூடெண்ட் ஏஜ் கோலன் 20. Thank you for watching.